அம்மா அந்த டிவி சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் ப்ளீஸ். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு You see, my mother, a very hard-earned fan of TV serials. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 71 years old, but still not out. But அதுக்காக கிரிக்கெட் ஆட முடியுமா? No. Anyway, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். How are you? It's okay. Sit down, please. இது என்ன? ஒரு மெழுகுவர்த்தி. இது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு தானே உருக்கி போயிடும். இந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற இந்த சுடருக்கே இதுதான் உயிருள்ள சுடர். இந்த சுடரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா மெல்ல 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 அப்படியே இந்த மெழுகுவர்த்தி இதெல்லாம் நம்ம கண்ணில் இருந்து மறைஞ்சிரும். இந்த சுடரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருமா. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கடந்த காலத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்க. அதுல எந்த நாளை எந்த சம்பவத்தை நீ நினைச்சு பார்க்க விரும்புறியோ அது தயாரா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். உற்சாகமா இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்க அவ்வளவு சந்தோஷமா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு காலையில தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்க வீட்டுல வரவேற்பு, பிறந்து சொந்தக்காரங்க, குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சிதம்பரம், டேய் இவங்க என்னோட மனைவிடா. விஷ் யூ a very very happy married life. கல்யாணமே வேணான்னு இருந்த ஒரு தவத்தை ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குன்னா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிட்டே வந்தேன். சிதம்பரம், உனக்கு கிடைச்சது ஒரு மனைவி மட்டும் இல்ல, ஒரு தேவதை. உன் தவத்தை கழிச்சதுல எந்த தப்பு இல்ல. யூ ஆர் வெரி லக்கி. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இருடா, முதல்ல ஒன்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தாமரை, இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதே ஊர்ல தான் ஒன்னா காலேஜுக்கு போனோம். ஆனா சார் இப்ப மெட்ராஸ்ல ரொம்ப பிஸி. சினிமாவில் பெரிய பின்னணி பாடகர். பேரு மாதவன். ஐயோ, இன்னிசை தென்றல் மாதவனா நீங்க? பரவாயில்லையே, எனக்கு கொடுத்த பட்டத்தை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே. என் பாட்டெல்லாம் கேட்கறதுண்டா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க பாட்டுன்னா அவ்வளோ பைத்தியம். எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டு தான் கேட்டுட்டே இருப்பேன். ரேடியோ ஸ்டேஷன்ல கூட உங்க பாட்டு போட சொல்லி எவ்வளோ லெட்டர்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு கூட லெட்டர் போட்டிருக்கேன் சார். அப்படியா? என் பேர் போடாம உங்க ரசிகேன்னு போட்டு தாமரைப்பூ படம் எல்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா சார்? எஸ், ஞாபகத்துக்கு வருது. எஸ் எஸ், தாமரைப்பூ படம் வரைஞ்சு நிறைய லெட்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஓ காட், நீங்க தானே அது? என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் தவறாம ஒரு பட்டு கட்சி கூட வருமே. நான் தான் அனுப்புவேன். உங்களை நேர்ல பார்க்க முடியும் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிக்கையில கூட உங்களை பத்தி என்ன வந்தாலும் நான் உடனே படிச்சிருவேன். போன வருஷம் புதிய பறவை படத்துல நீங்க தானே முதல்ல பாடுறதா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தானே டிஎம்எஸ் பாடினாரு. ஜெய்சங்கருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு. பி சுசீலாவோட நீங்க சேர்ந்து பாடின எல்லா பாட்டுமே ஹிட் இல்ல? டேய் சிதம்பரம், என் ரசிகை தான்ப்பா உன் வைஃப். உனக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகம், தெரிஞ்சுக்கோ. பார்த்து சந்தோஷமா வச்சுக்கோ. புரியுதா தாமரை? பையன் ஏதாச்சும் மிரட்டினான்னு வை, உடனே என்கிட்ட சொல்லு, கண்டிக்கிறேன். அக்கா, என்ன தம்பி? சாவியை கொடுங்கக்கா.
எதுக்குப்பா கேக்குற? இனிமே உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். வீட்டு நிர்வாகம், வரவு செலவு இதெல்லாம் இனிமே தாமரை தான் பார்க்க போறாங்க. தம்பி அவ குழந்தை மாதிரி, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டேன்? கொடுங்கக்கா சொல்றேன். இனிமே எனக்கே பணம் வேணும்னா கூட எஜமானி அம்மா பார்த்து கொடுத்தாதான். இந்த வச்சுக்க, வாமா போலாம். இது எங்கள் குடும்பத்தில் பரம்பரையா எங்கள் அம்மா, அவங்க அம்மா, அவங்களுக்கும் அம்மா, இப்படி எல்லாரும் போட்டிருந்த பாரம்பரியமான ஒரு நெக்லஸ். இனிமே இது இந்த கழுத்தில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளோ பிரியம்? நீங்க எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ பெரிய குடும்பம். எனக்கு இதெல்லாம் போடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஏன் இவ்வளோ அழகாக பிறந்த? சாமியை தான் கேட்கணும். இதுவும் சாமியை தான் கேட்கணும். தாமரை, கோயில் அந்த நிமிஷம் உன்னை பார்த்தப்போ நீதான் எனக்கு தோணுச்சு. ஒரு மின்னல் மாதிரி என் மனசுக்குள்ள வந்துட்டேன். இது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். சிலர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காதலிக்கிறேன். உங்களை காதலிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஒரே நாள்ல எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த என் மேல பாசத்தை கொட்ட ஒரு நல்ல புருஷன் கிடைச்ச அன்னைக்கு என் வாழ்க்கையில உயிரை கொடுத்து ரசிக்கிற மாதவனை சந்திச்சு அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தாமரை தாமரை தாமரை, போதும் போதும். எனக்கு இன்னைக்கு போதும் போதும். அப்படியே மெல்ல திரும்பி அதை விட்டு வெளியே வந்துரு. டாக்டர், நான் பேசிட்டேன். Thank you. Thanks a lot. Joe. என்ன தாமரை அப்படி, சாரி, என்னம்மா அப்படி பார்க்குற? ஜோதான் உன் மேல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு இங்க கூட்டிட்டு வந்தாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஹஸ்பண்ட் சிதம்பரம் இப்போ எங்க இருக்காரு? I got it, Joe. இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய ஞாபகம் தான். இவளோட நினைவுல வந்தது இந்த ஜென்மத்துல நடந்தது எதுவுமே இல்லை. போன ஜென்மத்துல இவ தாமரை. இவளோட ஹஸ்பண்ட் பேரு சிதம்பரம். ஆனா இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியும். என்ன டாக்டர் முட்டாள்தனமா இருக்கு? No, Joe. Try to understand this. Sometimes it happens. Do you know about reincarnation? அதாவது மறுபிறவி. இது மற்றவங்க நம்புறாங்களோ இல்லையோ, பட் நான் நம்புறேன். இந்த உடம்பு தான் மாறும், ஆத்மா மாறாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வெரி சிம்பிள். பாடகர் மாதவன் இப்ப ஃபீல்ட்லயே இல்லை. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியாது. 60ல தான் மாதவன் பாப்புலர். போன வருஷம் புதிய பறவை படத்துல நீங்க பாடலன்னு தாமரை மாதவன்கிட்ட சொன்னான். அதைத்தான் நான் இப்ப செக் பண்றேன். புதிய பறவை படம் வெளியே வந்தது 1964. அப்போ தாமரைக்கும் சிதம்பரத்துக்கும் கல்யாணம் ஆனது அதுக்கு அடுத்த வருஷம்
தட் இஸ் 1965. இப்போ 2005. தட் மீன்ஸ் தாமரை செத்து 40 வருஷம் ஆச்சு. தாமரையோட அடுத்த பிறவிதான் நீ.